3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியுமா? ஆல்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? இது நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான் வந்து வருது. ஸோ 35,000 இருந்தாலே போதும், பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ஒரு லாட் வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ நமக்கு தேவை 35,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே ட்ரேடிங் பண்ண முடியும் தான். நிறைய பேர் அந்த டீட்டெயில் பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷனாக இருக்குது, குழப்பமாக இருக்குன்னா அந்த டவுட்டுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். டெய்லி நீங்கள் 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து உங்களுக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்குற அந்த இன்புட் பொறுத்து உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்து இருக்கும். இது எப்படி நடக்குது, நாங்கள் எப்படி இன்புட் தர்றோம், எல்லாமே வீடியோவில் இப்போ நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இதோட ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றோம். February 12 ஒரு வெனஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம். 49,400 ரேஞ்சில் லாஸ்ட்டாக ட்ரேடிங் போயிருக்கு. நாம் எப்பயும் அட் த மணி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ 49,400 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறமா நம்ம நேர பேங்க் நிஃப்டியில் பேராமீட்டர் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வந்து பஞ்ச் பண்ணிடணும். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே கொடுத்துருவோம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த சைடு போய் ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் ஆகும் அப்படின்றத நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியாது. அந்த ரீசனுக்காக நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே பஞ்ச் பண்ணி வச்சிடுறோம். இப்போ ஆல்கோவில் போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்சேஞ்ச் NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் MIS. நம்ம ட்ரேட் பண்ணுறது டோட்டலாக ஒரு 20 லாட்ஸ் ட்ரேட் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 30 வச்சுக்கிறோம். ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி. ஸோ பை பண்ணுறதுக்குரிய ப்ரீமியம் இருந்தாலே போதும் தான். நம்ம நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ செலக்ட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் இல்லைன்னா அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, நம்ம ரோபோ இன்ஸ்டால் பண்ணி தரோம்ல, இது இன்ஸ்டால் பண்ணி தரையிலே உங்களுக்கு அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போதைக்கு உங்களுக்கு லிங்க் ஆகியே ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ அதை பற்றின டீட்டெயிலுக்கு எனக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண மாதிரியே இப்போ புட் ஆப்ஷன். ஸோ அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு CFPன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி புட் ஆப்ஷன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் NFO, ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் டைப் MIS, 20 லாட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். லாட் சைஸ் வந்து 30. ஸோ ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி தான். ஸோ ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறதுக்குரிய ப்ரீமியம் வந்து 35,000 நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஷனுக்குரிய ப்ரீமியம் இருந்தாலே போதும் தான். ஏன்னா ஏதாச்சும் ஒன்றில் தான் ட்ரேடிங் நடக்கும். ஒன்று கால் ஆப்ஷன் இல்லாட்டி புட் ஆப்ஷனில் தான் அட் டைமில் ட்ரேடிங் நடக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டார்கெட் அமௌண்ட் வந்து நம்ம 10,000 rupees வந்து செட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட் போய்க்கிறோம். ஸோ 10,000 இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ பை கால் வந்திருக்கு, அதனால என்ட்ரி எடுத்துருச்சு. ஓப்பனிங் ஒரு வாலட்டைலாக இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,110 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 690 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 690 வரைக்கும் போயிட்டு ரெக்கவரி ஆகி 10,110 வந்திருக்கு. கால் ஆப்ஷனில் மட்டும்தான் பை செல் நடந்திருக்கு. 791 என்ட்ரி எடுத்தது 809 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து நம்ம கொடுக்குற டார்கெட்டுக்கு எக்ஸிட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறது ட்ரைனிங் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுவோம், நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் தான். இதோட டீட்டெயில் இந்த ஆல்கோ வேணும்னா எங்களுக்கு இதை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய பேர் இன்னொரு கேட்குற டவுட் வந்து நீங்கள் 10,000 செட் பண்ணால் ஏன் 10,110 வந்திருக்கு, சில வீடியோஸில் 11,000 வந்திருக்கு ஏன்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஆர்டர் தான். ஸோ மார்க்கெட் ஆர்டருங்கையில் அங்கே நமக்கு பையர் செல்லர் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர் வந்து பஞ்ச் ஆகும். ஃபிக்ஸட் ப்ரைஸில் நம்ம கொடுக்குற மாதிரி அந்த டார்கெட் அந்த என்ட்ரி வந்து கொடுக்காது. ஸோ மார்க்கெட் ஆர்டர் தான் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் பஞ்ச் ஆகும். உங்களுக்கு இதோட டீட்டெயிலுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.